Greetings to you all in the name of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். It is good to see you all this evening. உங்களை பார்ப்பதிலே இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி. Lord will bless us more and more. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. Shake the hands of your neighbors and say that God will bless you more this evening. உங்கள் அருகாமையில் இருக்கும் நபரின் கைகளை பிடித்து சொல்லுங்கள், கடவுள் உங்களை இந்த மாலை வேளையிலே அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்று. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Today we are going to meditate on John 11 verses 39 and verses 42 and 43 and 44. இந்த தினத்திலே நாம் வேதாகமத்திலிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனம் 39 44 குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். The first one is remove the stone. முதலாவது தடைக்கற்களை அகற்றி போடுங்கள். The next one is come out. இரண்டாவதாக வெளியே வாருங்கள். The third one is remove the grave clothes. மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது நாம் கல்லறையிலே சுற்றியுள்ள சீலைகளை அகற்றுங்கள். Then let it go. Then அதை அப்புறப்படுத்துங்கள். Hallelujah. 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 Just 4 steps today. 4 பிரிவாக நாம் அதை பார்க்க போகிறோம். Listen very carefully. கவனமாக கவனியுங்கள். It is a wonderful teaching. ஒரு அருமையான ஒரு பாடமாக இருக்கும் உங்களுக்கு. Not because I preach. அது நான் பேசுவதனால அல்ல. Because it is a word of God. இது வந்து தேவனுடைய வார்த்தை என்பதனால மாத்திரம். Because we completely trust in the Holy Spirit. நாம் முழுவதுமாக ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியிலே நாம் நம்பிக்கையா இருக்கிறோம். Hallelujah. 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 This verse particularly, remove the stones, it has been coming into my mind like anything for the past few weeks. என்னுடைய மனதிலே இந்த வார்த்தையானது கற்களை அகற்றுங்கள், தடைகளை அகற்றுங்கள், கற்களை அகற்றுங்கள் என்று பல வாரங்களாக இது என் மனதிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது இந்த வார்த்தையானது. Why it is so many weeks? Because so many weeks I didn't preach at all. ஏன் பல வாரங்கள் என்றால் நான் பல வாரங்களாக நான் பிரசங்கிக்கவே இல்லை சபையிலே. Hallelujah. Hallelujah. But even for this message, as I was sitting in His presence, Lord, remember the same verse. You need to teach about this one. இன்று நான் பிரசங்கம் பண்ணுவதற்காக நான் ஆயத்தத்தோடு ஆண்டவர் பாதத்திலே உட்காரும்போது ஆண்டவர் திருப்பியும் இந்த வார்த்தையை குறித்து எனக்கு ஞாபகப்படுத்தினார். We all thoroughly know about this John 11th chapter very well. நாம் யாவருக்கும் நன்றாக தெரியும் இந்த யோவான் எழுதின 11வது சுவிசேஷத்தில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து. There was a wonderful family, Maria, Martha and Lazarus. ஒரு அருமையான குடும்பம், மரியாள், மார்த்தாள், லாசரு என்பதாக. Jesus had a wonderful relationship with that family. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு ஒரு அருமையான ஒரு உறவினை கொண்டிருந்தார். They had a wonderful relationship with Jesus as well. அவர்களும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நல்ல உறவிலே இருந்தார்கள். When you say relationship, it is about two-way communications. That is the reason I am telling both are having the wonderful relationship. நாம் நல்ல உறவு என்று சொல்லுவோமானால் அது இரண்டு வழியிலே வருகிறது, நாம் கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும் கூட. Hallelujah. Hallelujah. Today we are going to see some of the things which we didn't know earlier in our life. நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறதான பகுதியில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடந்த காலத்திலே நமக்கு இதை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. நாம் இதை புதிதாக சிந்திக்க போகிறோம். If you knew it already, please forgive me. உங்களுக்கு ஏற்கனவே இது தெரிந்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். Let your patience may be checked in God's presence. உங்களுடைய பொறுமை ஆண்டவருடைய சமூகத்திலே சோதிக்கப்படுவதா. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. See, this is the incident about Lazarus who was sick and died. Now இது வந்து நம்ம லாசரு எல்லாருக்கும் தெரிந்தது மாதிரி அவர் வியாதிப்பட்டு அவர் மரித்த ஒரு கதையை சம்பவத்தை குறித்தது. Lazarus' sickness was known to Jesus Christ well before. லாசரு வியாதியோடு இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நாளைக்கு முன்பதாகவே அது தெரியும். But Jesus chose not to go to Lazarus when he was sick. ஆண்டவர் அவர் அதை தெரிந்தெடுத்தார். சீக்கிரமாக அந்த லாசரு தங்கியிருக்கும் பகுதிக்கு அவருடைய வீட்டுக்கு போகக்கூடாது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னாலேயே தெரிந்தெடுத்தார். Jesus knew everything. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிந்தறிகிற தேவன். He stayed for more than 3 days in the same place where he was staying. அவர் ஏற்கனவே எந்த பகுதியில் தங்கி இருந்தாரோ அந்த பகுதியிலே மீண்டும் 3 நாட்கள் அங்கே தங்கி இருந்தார். Once he came to know that Lazarus was died and
after 3 days of completion, he went to that village again. லாசரு மரித்து போனான் என்று செய்தி கேள்விப்பட்ட பிறகும் கூட அவர் ஒரு 4 நாட்கள் அங்கு தங்கி இருந்தார் லாசரு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. He went to the place on the 4th day now. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 4வது நாளில் தான் லாசருடைய வகித்து வந்த பகுதிக்கு சென்றார். Usually when we were not able to attend the funeral, we never go to the graveyard place. We always go to that particular relative place in order to check whether they are all fine or not. உலகத்திலே வழக்கமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு அடக்க ஆராதனையிலே பங்கு கொள்ள முடியவில்லை என்றால் நாம் கல்லறைக்கு சென்று போய் பார்க்க மாட்டோம். அவர் உறவினருடைய வீட்டிலே சென்று துக்கம் விசாரிப்பதுதான் இந்த உலகத்தின் வழக்கமாக இருக்கிறது. Again I am saying, please listen carefully. நான் திருப்பவும் சொல்கிறேன், கவனமாக கவனியுங்கள் என்று. Jesus was doing something which is not ordinary. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே அவர் செய்கிற காரியம் என்னது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண காரியம் அல்ல. He didn't go to Martha and Maria's home at all. அவர் மார்த்தாவின் மரியாவின் வீட்டுக்கு செல்லவில்லை இந்த தருணத்திலே. He straight away went to the graveyard. அவர் நேராக கல்லறைக்கு சென்றார். Hallelujah sallallahu. Hallelujah sallallahu. Shall we all say big hallelujah again? Hallelujah. He went to the place. அவர் அந்த இடத்துக்கு சென்றார். 38 verse says like this. 38வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. Oh, when he went to the graveyard, there was a big stone was put on the threshold of the grave. அவர் அந்த கல்லறைக்கு சென்றபோது அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது என்பதாக. Hallelujah. Hallelujah. The first point we are going to meditate is remove the gravestone. முதலாவது காரியம் நாம் இன்று சிந்திக்க போற காரியம் என்னவென்றால் உங்களுடைய கற்களை தடை கற்களை அகற்றுங்கள். Jesus didn't look, oh how big that stone is at all. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லை குறித்து அவர் ஆச்சரியப்படவில்லை அது இவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று. He didn't care about how big that graveyard is. அவர் அந்த கல் இவ்வளவு பெரியதாக இருக்கிறது, அந்த கல்லறை இவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. As soon as he saw the gravestone, அவர் அந்த கல்லறையின் முன்பதாக வைத்துள்ள கல்லை பார்த்தவுடனே he simply said in John 11:39 first part of the verse, take away the stone. அவர் உடனடியாக சொன்னார் யோவான் 11 அதிகாரம் 39வது வசனத்திலே அந்த கல்லை அகற்றுங்கள் என்பதாக. Hallelujah. Hallelujah. This passage challenges as a Christian how to we act in our life. வேதத்திலே குறிப்பிடப்பட்ட இந்த பகுதியானது நமக்கு ஒரு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு சவாலாகவே காணப்படுகிறது. In our life or in other people's lives we always see the spiritual darkness. நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி பிறருடைய வாழ்க்கையிலும் சரி நாம் பல வேளைகளிலே நம்மால் காண முடியும் ஒரு ஆவிக்குரிய ஒரு இருள் இருப்பதை. This spiritual darkness what it is doing is it prohibits the way so that they cannot see the light. இந்த ஆவிக்குரிய இருளானது அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு தடை கற்களாக மாறி அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்து வைப்பதற்கு ஒரு தடையாகவே அது இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Jesus saw that the gravestone, he wanted that to be removed. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லை பார்த்த உடனே அந்த கல்லை அகற்றி போட அவர் மனதுள்ளதா இருந்தார். That gravestone becomes the stumbling block so that the Lazarus cannot come out now. அந்த கல்லறை முன்பதாக வைக்கப்பட்ட அந்த கல் வந்து ஒரு தடையாக இருந்தது லாசரு மரித்த லாசரு உயிரோடு எழுந்து வெளியே வருவதற்கு. If Jesus was going to mourn with Maria and Martha, he wouldn't have come directly to the place of graveyard. இயேசு ஒருவேளை மரியாளும் மார்த்தாவோடும் சேர்ந்து துக்கம் விசாரிப்பதற்காக சென்று அந்த இடத்துல துக்கம் மட்டும் விசாரிப்பார் என்றால் அவர் அந்த கல்லறை வைக்கப்பட்ட இடத்திற்கு வருவதற்கு அவசியம் இல்லை. My Jesus is completely different. நம்மளுடைய இயேசு கிறிஸ்து முழுவதுமாக வித்தியாசமானவர் அந்த இடத்துல. Our Lord Jesus is unique. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாதிரி வேற யாரும் இல்லை. Oh, his ways are completely different. அவருடைய வழி ஒரு தனிமையான வழி. Hallelujah. Hallelujah. கொஞ்சம் உற்சாகமா ஹalleluya எல்லாம் சொல்லணும். Hallelujah. 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 Amen. His ways is unique and his ways are completely different. அவருடைய வழி வித்தியாசமானவை. அவர் தனிமையான வழியை கொண்டிருந்தார். Oh, he asked the people who are around the graveyard, go and take away the stone. அவர் அந்த இடத்திலே அவரை சுற்றி இருந்த ஜனங்களை
ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் போய் அந்த கல்லை அகற்றுங்கள் என்று. There are so many people who are living in spiritual darkness. They are spiritually dead in their life. அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இறந்த நிலையிலே காணப்படுகிறார்கள் இந்த நாட்களிலே. We thought as just like Maria and Martha, their life is finished, they are buried now, then that's it. நாம் சில வேளை நினைக்கிறோம் மார்த்தாள் மரியாள் மாதிரி அவர்கள் வாழ்க்கை அவ்வளவுதான், அவர்கள் வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டது என்று. But still God can revive any spiritually dead person. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் இன்றும் ஒரு மரித்த நிலையில இருக்கும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். If he was able to give life to the physically dead person, it is so easy for him to give life to the spiritually dead person as well. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ஒரு மரித்த மனிதனுக்கு உயிர் திருப்ப கொடுக்க முடியும் என்றால் அவர் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து இருக்கிறதான ஆவிக்குரிய மரணம் கொண்டிருக்கிறதான மக்களுக்கும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த வேளையிலே. He commanded the people around the graveyard, go and take away the stone. அவரை சுற்றியிருந்த ஜனங்களை குறித்து கட்டளையிடுகிறார், நீங்கள் போய் அந்த கல்லை அகற்றி போடுங்கள் என்பதாக. Oh, Maria and Martha were there. மரியாளும் மார்த்தாளும் அந்த இடத்துல இருந்தார்கள். Most of the relatives were there. அவருடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தார்கள். They all gathered in the place in order to see that what was Jesus were going to do in that now. எல்லாரும் அந்த இடத்திலே கூடி இருந்து ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து. Most of the people came there with a sort of anxiety, what he was going to do now. அங்க இருந்த அநேகர் ஒரு வியப்போடு ஆச்சரியத்தோடு என்ன நடக்க போகிறது என்பதாக அவர்கள் அந்த இடத்திலே தங்கி இருந்தார்கள். So when you are so anxious about Jesus Christ, he wants us to be involved in that incident. அவர்கள் எப்பொழுது அந்த வியப்போடு அவர் என்ன செய்கிறார் என்று ஆவலோடு பார்த்திருக்கும் அந்த தருவாயிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பின காரியம் அவர்களும் அதோடு கூட பங்கெடுக்க வேண்டும் என்பதாக குறித்து. Big shall we say big hallelujah. எல்லாரும் ஒரு நல்ல ஹalleluya. In most of the miracles, if you see whatever the miracles God has done or Jesus has done, he always involves the people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பார்ப்போம் என்றால் அவர் எல்லா இடத்திலேயுமே அங்க இருந்த ஜனங்களை அவர் பயன்படுத்தினார், அவர்களை இன்வால்வ் ஆக செய்தார். He can do the miracles on his own. He is able to do the miracle on his own. அவரால் அவர் தனியாகவே அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். But he never do like that. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. He never does like that. அவர் அப்படி செய்யவில்லை. He always wants the people to be involved. அவர் எப்பொழுதும் அங்கு தங்கி இருக்கிறதான மக்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்பினார். Hallelujah. Hallelujah. He wants the people around to be involved there. அவர் அங்கே இருந்த எல்லா ஜனங்களும் அந்த அதிசயத்தில் அற்புதத்தில் பங்கெடுப்பதாக விரும்பினார். He asked them, go and remove the stone. ஆகவே அவர் அந்த ஜனங்களை குறித்து சொன்னார், நீங்கள் போய் அந்த கல்லை அகற்றி போடுங்கள் என்று. Just like that, God wants to use you and me so that we can remove the stone, so that so many spiritual dead people can receive the light. அதே போல இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே நம்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த விரும்புகிறார், அந்த ஆவிக்குரிய தடைக்கற்களை அகற்றி போடுவதற்காக. Hallelujah. Hallelujah. Jesus is the light of the world. இயேசுவே உலகத்தின் ஒளியா இருக்கிறார். We are the light bearers. நாமெல்லாம் அந்த ஒளியை சுமந்து செல்பவர்கள். John 8:12 says this. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. Matthew 5:14 says like that. மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது கூட. Everyone needs a light in order to see the things. நாம் யாவருக்கும் ஒளி தேவையா இருக்கிறது, நம்ம எதையாவது பார்க்க வேண்டும் என்றால். In a complete dark room you cannot go and see everything just because you have a wonderful light. முழுவதுமாக ஒரு இருள் நிறைந்த இடத்திலே வைத்திருக்கும் பொருட்களை இல்லை அந்த ரூம்ல என்னெல்லாம் இருக்கு என்பதை நம்முடைய கண்களால் நாம் கண்ணுகள் இருக்கிறது என்பதற்காக நாம் பார்த்து விட முடியாது. Hallelujah. Hallelujah. We need a light. நமக்கு ஒளி தேவையா இருக்கிறது. Even though we have an eye, நமக்கு கண்கள் இருந்தாலும் கூட we need a light to see the things in the proper way. அங்க இருக்கிறதான எல்லா திங்ஸ்களையும் பார்ப்பதற்கு நமக்கு ஒளி தேவையா இருக்கிறது. Just like that, there are so many people are living in spiritual darkness. அதே போல தான் अनेक மக்கள் ஜனங்கள் ஆவிக்குரிய ஒரு இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Jesus is the light in my life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். I am reflecting the brightness of the light to other people. நாம் அந்த ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையின் ஊடாக பிரதிபலிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு. As and when I do that thing, I am always removing the gravestone in their lives. நாம் அந்த ஒளியை நம் ஊடாக பிரதிபலிக்கும் போது நம்ம கூட பழகும் நாம் யாரிடம் பழகுறோமோ அந்த ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய இருளையும் அது அகற்றி போட வல்லமையா இருக்கிறது. Hallelujah. 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 Hallelujah.
we have to act so that so many people can see the light and the voice of Jesus Christ in their life. நாம் நம் செயலினாலே நாம் அதை காண்பிக்க வேண்டும் பிறருக்கு. சோ அந்த ஜனங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களும் ஆண்டவராகிய அந்த நித்திய ஒளியை அவர்கள் கண்டுகொள்ள முடியும் நம் வாழ்க்கையின் ஊடாக. In this world many people not coming to Christ not because of Christ, because of Christians. இந்த உலகத்திலே நீங்க பார்ப்பீங்கன்னா அநேக மக்கள் ஆண்டவராகிய ஒரு கிறிஸ்தவர்களாக வருவதில்லை. அது வந்து இயேசு கிறிஸ்துவினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களால் மாத்திரமே. God wants to act through his people to show his light to other people lives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் கிறிஸ்தவர்கள் மூலமாக அவருடைய ஒளியை நம் மூலமாக பிரகாசிப்பிக்க செய்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை சுமந்து செல்வர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக விரும்புகிறார். Jesus want to remove that gravestone. So இன்றைக்கு பார்ப்பீர்கள் என்றால் அந்த கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லை இயேசுவானவர் அகற்ற விரும்புகிறார். This needs to be removed by the people around that gravestone. அந்த கல்லானது அந்த கல்லறையை சுற்றி நின்றதான ஒரு ஜனங்களினாலே அகற்றப்பட வேண்டியதாக இருந்தது போல நம் வாழ்க்கையிலும் அந்த கல்லை நாம் அகற்றி போட வேண்டும் இந்த வேளையிலே. Because people only put that gravestone in that. ஏனென்றால் அந்த கல் வந்து அங்க இருந்த ஜனங்களாலே வைக்கப்பட்டது. Hallelujah, sallallahu. Hallelujah. Shall we say big hallelujah? Hallelujah. So Jesus wants that stone to be removed by the very same people who put that stone. அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல் அகற்றப்பட வேண்டும் என்பது அந்த கல் யார் போட்டாலோ அவர்களாலவே அந்த கல்லை அகற்றி போட மனதாக இருந்தார். When we remove the stone, we identify what is the gravestone in other people's lives, and when we start to remove that stone, then God will act. நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமோ அடுத்த பிறர் வாழ்க்கையிலே எந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடை செய்கிறது, எந்த தடையான கற்கள் அவர்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது நாம் அந்த கல்லை அகற்ற முற்பட வேண்டும். Oh, we are praying a lot. நம்ம அநேக வேளையிலே அதிகமாக ஜெபம் செய்கிறோம். It is so good, it is very good. அது ரொம்ப நல்லது. My humble question is, are we acting based upon the prayer? என்னோட தாழ்மையான கேள்வி என்னவென்றால் நாம் அந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த விதத்திலே கையாளுகிறோம் ஜெபித்து முடித்த பிறகு? Jesus identify what blocks Lazarus. He identified that stone as the gravestone. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வேளையிலே அந்த கல்லை அவர் கண்டுபிடித்தார். அதுதான் அந்த கல்லறையிலே லாசரு வெளியே வருவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது என்பதை குறித்து. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. Just like that, if you are praying for other people's salvations, see that what is the stumbling block and go and remove that stone. நீங்கள் யாராவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பீர்களானால் அவர்கள் வாழ்க்கையிலே தடைக்கற்களாக அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறது என்ன காரியம் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் முதலாவதாக. Don't expect all the time just because you go and say that Jesus is the savior of the world, Jesus is the redeemer of the world, just because of that everyone should accept. நீங்கள் ஒருபோது நினைக்க கூடாது இயேசு உலகத்தின் இரட்சகர், அவரே பாவங்களை இரட்சிக்கக்கூடியவர் என்பதற்காக நீங்கள் ஜெபித்தால் அந்த அவர்கள் இரட்சிப்புக்குள்ளே வருவார்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும் என்பதாக. Hallelujah. Hallelujah. We need to identify the stumbling block and we need to remove that kind of stones. நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலே தடையாக இருக்கும் அந்த தடைக்கல் என்ன என்பதை குறித்து நாம் கண்டுகொள்ள வேண்டும். So the first one is remove the gravestone. முதலாவதாக அந்த கல்லை அகற்ற வேண்டும். The second one is இரண்டாவதாக remove the unbelief stone. அந்த அவிசுவாசம் என்கிற கல்லை எடுத்து போடுங்கள். Second stone is unbelief stone. அது ஒரு அவிசுவாசமான கல் இரண்டாவதுக்கு. When Jesus said take away the stone, the immediate reply from Martha is, oh, it stinks, it is 4 days now. இயேசு எப்பொழுது அந்த கல்லை அகற்றுங்கள் என்று சொன்னாரே உடனடியாக அந்த மார்த்தாள் அந்த லாசருவின் சகோதரி சொன்னால் இது 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே நாருமே என்பதாக. Oh, Martha faith life is more stinking now. மார்த்தாவின் விசுவாச வாழ்க்கை அதை விட மிகவும் நாறியது. Our faith life is more or less like that Martha most of the times. சில வேளைகளிலே நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை கூட அந்த மார்த்தாவை மாதிரி நாற்றம் வீசுகிறதா இருக்கிறது. God said take away the stone. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே சொல்கிறார் அந்த கற்களை நாம் அகற்ற வேண்டும் என்று. You as a human being, you knew that it was stinking. How come Jesus wouldn't know about that? ஒரு மனிதனாக இருக்கும் நமக்கு அது நாரும் என்பது தெரிந்திருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது எப்படி தெரியாமல் இருக்கும்? Jesus is just
checking their faith. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர்களுடைய விசுவாசத்தை சோதித்தருகிறார். Hallelujah. Hallelujah. When you ask to take away the stone, there is a big sort of faith is involved in that matter. அவள் எப்பொழுது அந்த கற்களை அகற்றுங்கள் என்று சொன்னாரோ அந்த காரியத்திலே ஒரு விசுவாசத்தின் ஒரு தலையங்கம் அடங்கி இருக்கிறது. Just Jesus taking, do they have the desire to see the God's power and authority in and through their lives? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே ஒரு அங்க இருந்த ஜனங்களின் விசுவாசத்தை பரிசோதிக்கிறார். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமைகளையும் அதிசயங்களையும் பார்ப்பதற்கு அவர்கள் உள்ளத்திலே வாஞ்சை இருக்கிறதா என்று. Most of the times we always say prayer is the key which opens the doors of the heaven. Yes, I accept it. அதே வேளையிலே நாம் சொல்லுவோம் ஜெபம் பரலோகத்தின் கதவுகளை திறக்கிறதான ஒரு ஆயுதம் என்று. But only the faithful prayer. அது வந்து விசுவாசம் உள்ள ஜெபம் மாத்திரமே அதை செய்யும். Shall we say on hallelujah please? Hallelujah. You can pray whole day without faith. நீங்கள் ஒரு முழு நாள் முழுவதுமாக நீங்கள் ஜெபிக்கலாம் விசுவாசமே இல்லாமல். Most of the times we pray like that. அநேக வேளைகளிலே நாம் அப்படி ஜெபிக்கிறது கூட வழக்கம். We pray a lot but without faith most of the times. நாம் அதிகமாக ஜெபிப்போம் ஆனா விசுவாசம் இல்லாமல் சில வேளைகளிலே. Your prayer which always opens the door. How? Only if you have a faith in your prayer. ஜெபிக்கும்போது ஜெபம் கண்டிப்பாக பரலோகத்தின் கதவுகளை திறக்கும். அது எப்பொழுது என்றால் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது மாத்திரமே. Faith shows the power and authority in our prayer. விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது மாத்திரமே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமைகளையும் அந்த அதிகாரங்களையும் கண்டுகொள்ள முடியும். Hebrew 11:6 says that it is highly impossible to please God without faith. எபிரேயர் 11:6 விதமாக சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை highly impossible முடியாத காரியம். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிரியப்படுத்த முடியாத காரியம். முடியாத காரியம். ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. ஆமென். எல்லா கரங்களை ஒரு வாட்டி ஜோரா தட்டலாமா நல்லா? ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Praise God. It is totally impossible to please God without faith. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த முடியாது. It never says it is totally impossible to please God without prayer. அது அந்த இடத்துல அப்படி சொல்லவில்லை கண்டிப்பாக மொத்தமாக முடியாது என்று. Whatever you do without faith, the scripture says it is a sin. விசுவாசம் இல்லாமல் நாம் எது செய்தாலும் அது பாவம் என்பதாக வேதாகமம் நமக்கு சொல்கிறது. The 11:6 the last part says when you pray with faith, when you seek God with faith, he will reward you. எபிரேயர் 11:6 அந்த கடைசி பகுதி விதமாக சொல்கிறது நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது நீங்கள் அப்பொழுது ஆண்டவருடைய மகிமையும் வல்லமையும் கண்டுகொள்ள முடியும் என்று. Faithful prayer is like giving the permission to Jesus to act in our lives. விசுவாசமுள்ள ஜெபம் என்னவென்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம் வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வதற்கு நம்ம அவருக்கு அனுமதி அளிக்கிற ஒன்றாக இருக்கிறது. Martha lack of belief is completely revealed here. மார்த்தாவோட அந்த அவிசுவாசம் அந்த இடத்திலே முழுவதுமாக வெளிப்பட்டது. She didn't have the complete faith which Jesus is expecting. ஆனா மார்த்தாவுக்கு அந்த இடத்திலே முழுவதுமாக ஒரு விசுவாசம் அந்த இடத்திலே இல்லை. இயேசு எதிர்பார்த்த அந்த விசுவாசம் அவளிடத்தில் இல்லாமல் இருந்தது. Hallelujah. Hallelujah. Most of us are like this. நாம் அநேகர் அந்த இப்படி தான் இருக்கிறோம். We are not faithful to our faith most of the times. நாம் விசுவாசத்துக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லை. Hallelujah. Hallelujah. Most of the time God cannot operate. God is delaying few things in our lives just because we don't have enough faith. சில வேளைகளிலே ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே சில காரியங்கள் தாமதிக்கப்படுகிறது. ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியவில்லை என்பது என்னவென்றால் நம்மளுடைய விசுவாசம் குறைவாக காணப்படுவதனால் மாத்திரமே. Genesis 15:1 says like this. ஆதியாகமம் 15:1 விதமாய் சொல்கிறது. Don't be afraid, Abraham. I am your shield, your exceedingly great reward. பயப்படாதே ஆபிரகாம், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி வருகிறேன். Hallelujah. God never said to Abraham, I will give you a shield, I will give you a reward. No. ஆண்டவர் ஒருபோதும் ஆபிரகாமை பார்த்து சொல்லவில்லை நான் உனக்கு கேடகத்தை கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று. Oh, he never said that I will give you a shield. ஆண்டவர் சொல்லவில்லை அவர் கொடுப்பார் என்று. And he never said that I will give you some reward. அவர் சொல்லவில்லை நான் உனக்கு அந்த பரிசை கொடுப்பேன் என்று. He says that I am your shield and I am your exceedingly great reward.
ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கேடகமும் நானே உனக்கு ரிவார்டுமாயிருப்பேன். கரங்களை தட்டி நல்லா செலுத்தலாமா? நல்லா ஹalleluya. What a precious people we are, தெரியுமா? Hallelujah. Hallelujah. In Genesis, I would like to explain few things to you. Genesis 15th chapter. ஆதியாகமம் 15வது அதிகாரம். God has called Abraham in Genesis 12. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே. So before the start of Genesis 15, so many things had happened in Abraham's life. அந்த ஆதியாகமம் 15வது அதிகாரத்துக்கு முன்பதாக ஆபிரகாம் வாழ்க்கையிலே अनेक காரியங்கள் நடந்தன. So he was in bit of confused state now. அவன் ஒரு குழப்பமான ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். God called me. ஆண்டவர் அவனை அழைத்திருந்தார். I came out of the place where I was living. அவர் எங்கே வாழ்ந்து வந்தாரோ அந்த இடத்துல இருக்க முடியவில்லை. But for the first few days and few months everything was so rosy and shining. முதலாவது ஒரு சில மாதங்கள் எல்லாம் நன்றாக இருந்தது, அழகாக இருந்தது, மிகவும் அருமையாக இருந்தது. After then he was not able to see the things whether God was really leading him and guiding him at all. சில நாட்கள் கழித்து அவனால் அது உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆண்டவர் அவரை உண்மையாக வழி நடத்துகிறாரா என்பதை குறித்து. In that point God spoke to him, don't be afraid. அந்த வேளையிலே தான் ஆண்டவர் அவரை குறித்து பேசுகிறார், பயப்படாதே என்று. In that point God spoke to him like, I am your shield. அந்த வேளையிலே ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறார், நான் உனக்கு கேடகம். And I am your exceedingly great reward. நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று. Shake your hands with your neighbor, say that God is our shield and God is our exceedingly great reward. உங்களுடைய நெய்பரை கரங்களை குறித்து சொல்லுங்க. Amen. God is our shield and exceedingly great reward. Amen. Amen. Hallelujah. 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 So Martha had a lack of belief there. அந்த இடத்திலே மார்த்தாள் ஒரு அவிசுவாசியாக இருந்தாள். In Genesis 15 Abraham was in the similar state. ஆதியாகமம் 15 நீங்க பார்ப்பீர்கள் என்றால் ஆபிரகாம் அதே நிலையிலே இருக்கிறார். He was very much terrified and afraid about his future. அவர் அந்த இடத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆபிரகாம் ஒரு பயந்த அவருடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமும் தயக்கமும் கலக்கமும் அவருக்கு இருந்தது. Sort of lack of faith, lack of belief in Abraham's and Martha life. ஏனென்றால் அவர் விசுவாசத்திலே கொஞ்சம் குறைவுள்ளவர்களாக இருந்தார் மார்த்தாவுடைய வாழ்க்கை மாதிரி. But God never left his people in that state at all. ஆண்டவர் அவருடைய ஜனங்களை அந்த மாதிரி ஒரு அவிசுவாசமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே விடுவதில்லை. He always wants us, he always helps us to come to the next level of faith. ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்து வெளியே வருவதற்கு. Hallelujah. Hallelujah. Abraham was very afraid of his future. அவன் எதிர்காலத்தை குறித்து பயந்து போய் காணப்பட்டான். When God said this promise, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அவனுக்கு கொடுத்திருந்தாலும் கூட he was speaking to God and said like this. அவன் ஆண்டவரை நோக்கி பேசி ஆண்டவரிடம் அதை தெரிவித்தான். Oh, I got a servant man whose name is Eliezer. He is going to be the heir and throne of my family. என்னுடைய வேலைக்காரன் எலியேசர் இருக்கிறார், அவர் மூலமாக என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உண்டாகும் என்பதை. My dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, God has promised so many things in our lives. Yes, that is absolutely true. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் अनेक வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார், அது மிகவும் உண்மை. Never even try to help God to fulfill the promises given by him. ஒருபோதும் நீங்கள் ஆண்டவருக்கு உதவி செய்வதற்கு அவசியம் இல்லை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு. Hallelujah. Hallelujah. All we need to do is to cooperate with him. நாம் ஒரே ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும், ஆண்டவரோடு நாம் ஒருங்கிணைந்து அதற்கு அவருடைய வழிநடத்தலே செல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. We are called to cooperate with him. God is our helper and not me. I am not a helper to my God. ஆண்டவரோடு ஒத்துழைத்து அவருக்கு ஒருங்கிணைந்து நடப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். Even when I do the ministry, I am not helping God's kingdom. I am being used by God. That's it. நான் ஊழியக்காரனாக ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்கும்போது கூட நான் ஆண்டவருக்கு உதவவில்லை ஊழியத்திலே. ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக பயன்படுத்தி வருகிறார். God can use anyone. ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் யூஸ் பண்ண. Hallelujah. All I am doing is I am cooperating with my heavenly Father. நான் ஆண்டவரோடு ஒத்துழைத்து செல்கிறேன். Hallelujah. Hallelujah. Never try to help God to fulfill the promises. ஆண்டவருக்கு ஒருபோதும் நீங்கள் உதவ முற்படக்கூடாது அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவது. Oh, Abraham
was in confused state. ஆபிரகாம் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே தங்கி இருந்தான். He caught his hand just like that. அவர் அவனுடைய கரத்தை அந்த விதமாக பிடித்தார். He brought Abraham out of the shelter. ஆண்டவர் ஆபிரகாமின் குடிசையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார் அந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து. Look up into the heaven. பரலோகத்தை நோக்கி பார்க்க சொன்னார். And would you able to count the stars now? அவனிடம் கேட்டார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமா என்று. If you can count it, உன்னால் முடிந்தால் your generation will be like this. உன்னுடைய சந்ததி இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். Shall we give a big clap to our Father? கரங்களை தட்டி தேவ நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah, praise God. My dear brothers and sisters, there is always a chance there is a lack of belief in our life. We need to accept that. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக வேளைகளில் விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறோம். அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். Whenever we are in that situation, there will be always wonderful help from the heaven. எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு குழப்பமான விசுவாசத்தில் குறைந்து காணப்படுகிறோமோ அந்த வேளைகளெல்லாம் பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு உதவி செய்ய ஆசையா இருக்கிறார். God never left you like that. ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, கைவிடுகிற தேவனே இல்லை. Because he is the author and finisher of our faith. அவர் நம் விசுவாசத்தின் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. When Martha said that, oh, it is 4 days already now, it is stinking. மார்த்தாள் சொன்னால் 4 நாள் ஏற்கனவே ஆகிவிட்டே இது நாருமே ஆண்டவரே என்று. What did he mean by that? What does she mean by that anyway? அவர் எதற்காக அப்படி சொன்னால் என்பது தெரியுமா? Is she saying that if you come after 1 day of his burial, Jesus can do this miracle? What did she really mean anyway? அவள் நினைக்கிறார், மரித்து 1 நாள் ஆன பிறகு ஆண்டவரால் அந்த அதிசயத்தை செய்ய முடியுமா என்பதாக அவள் சிந்தித்திருக்கக்கூடும். Don't limit God's power. நம் ஆண்டவருடைய வல்லமைகளை நம்மால் கணக்கிட முடியாது. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. Don't limit God's power. ஆண்டவருடைய வல்லமைகளை நாம் குறைத்துக் கொள்ள முடியாது. You might be sitting here like that, your situation is dead and finished and buried and it is stinking sometimes. ஒருவேளை நீங்கள் இங்கே இந்த இடத்திலே அமர்ந்திருந்து உங்களுடைய ஒருவேளை வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்து ஒரு வருத்தமான குழப்பமான சூழ்நிலையில் இருந்து எல்லாம் முடிந்து விட்டது என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். I am not seeing the stone what is in front of me. I am seeing the cornerstone of my life, who is Jesus Christ, who is always with me. நான் எனக்கு முன்பாக இருக்கிற தடைக்கல்லை பார்ப்பதில்லை, எனக்கு தலைக்கல்லாவும் மூளைக்கல்லாவும் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறதை பார்த்து நடக்கிறேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு சத்தமா ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. 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 ஆமென். ஆண்டவர் அதை பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் when you are stuck up in your faith life, God helps you to move to the next level of faith. Hallelujah. எப்பொழுதெல்லாம் நாம் விசுவாச வாழ்க்கையிலே குறைவுபட்டு ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறோமோ ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து நம்மை வெளியே அழைத்து வர வல்லவராய் இருக்கிறார். Because he is the resurrection. அவரே உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறபடியால். He is the life to us. அவர் ஒருவரே நம் வாழ்வு. Take the next step in our faith. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அடுத்தபடி நாம் எடுத்து வைக்க வேண்டும். Take the next step. நாம் அடுத்தபடி எடுத்து வைக்க வேண்டும். When Jesus said that, if you believe in me, if you have a faith in me, Martha, you will see the glory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அவரை விசுவாசித்தால் அந்த மார்த்தாள் அந்த ஆண்டவராகிய வல்லமையை கண்டுகொள்ள முடியும் என்பதாக. Hallelujah. That was said in John 11:40. அது யோவான் 11:40 சொல்லப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Why Jesus commands? Why Jesus asked them to remove first of all? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை முதலாவதாக அந்த கற்களை அகற்ற சொன்னார்? Because they only put that stone. ஏனென்றால் அவர்கள் தான் அந்த கல்லை போட்டார்கள். The next point is whether they have a faith so that Jesus can do anything in that situation or not. மேலும் அவர்கள் அந்த கல்லை எடுப்பதற்கு முற்படும் போது அவர்களுக்கு அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையிலே விசுவாசம் எந்த அளவுக்கு இருப்பது என்பதை அவர் பரிசோதிக்க விரும்பினார். Hallelujah. Hallelujah. Jesus most of the times would always involves the people around him in order to do the miracles. எல்லா வேளைகளிலுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சுற்றி இருந்த ஜனங்களை அந்த அற்புதத்திலும் அடையாளத்திலும் அவர் பயன்படுத்த விரும்பினார். It is the type of the stone which blocks most of the people ears
so that they can't hear the Christ voice. அந்த 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 இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் அங்க இருந்த மக்களின் ஒரு காதுகளை அடைக்கப்பட்டிருந்தது. அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதை குறித்து அவர்கள் செவிகள் அடைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். If you don't have a faith, even though I preach for hour and hour with full anointing, you will never get anything. இங்க நான் பல மணி நேரம் பிரசங்கித்தாலும் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனமா இருக்காது. Hallelujah. 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 You may react like something, நீங்கள் ஒருவேளை கேட்பது போல அங்கே அசைந்து கொண்டிருக்கலாம். but we couldn't respond to the word spoken to us. ஆனால் நீங்கள் அந்த ஆண்டவராகிய இயேசு அந்த வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது அதற்கு நாம் செவிசாய்க்க மனதில்லாமல் இருப்போம். Only in the faithful situations in our faith lives God can speak out. அந்த நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலே விசுவாசம் குறைபடும் வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து பேச வல்லவராய் இருக்கிறார். If you are sitting there, God is not speaking to me nowadays, God is not showing anything to me, I am not hearing anything, I am not seeing anything. First check whether your faith life is right or not. நீங்கள் ஒருவேளை அமர்ந்து கொண்டு ஆண்டவர் என்னிடம் இப்பொழுது எதுவும் பேசுவதில்லை, ஆண்டவர் எந்த தரிசனங்களையும் காட்டுவதில்லை, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருவதில்லை என்பதாக நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் இந்த வேளையிலே. My humble suggestion is that. அது என்னுடைய தாழ்மையான கருத்து. Hallelujah. Hallelujah. Only when we act in faith, God can speak out. நாம் விசுவாசத்திலே செயல்படும் போது மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இடைப்பட முடியும். When God saw the earth was void and empty, he was filled in faith and said, there be a light. உலகமானது வெறுமையும் ஒன்றுமில்லாமல் காணப்படும் போது அவர் அந்த வார்த்தையினாலே உண்டாக்கினார் சகலத்தையும். அந்த விசுவாசத்தின் வார்த்தையினாலே உண்டாக்கினார். Oh, only after the faith of Martha, Jesus started to speak few words. அந்த மார்த்தாவுடைய விசுவாசத்தை கண்டு அதற்கு பிறகு மாத்திரமே இயேசு கிறிஸ்து சில வார்த்தைகளை அந்த இடத்துல பேசினார். He said only 3 words. அவர் ஒரு மூன்று வார்த்தைகளை மட்டுமே அந்த இடத்துல பேசினார். Lazarus, come out. லாசருவே வெளியே வா. Shall we all give a wonderful clap to our Lord Jesus Christ? Amen. Only 3 words. வெறும் 3 வார்த்தைகள் மட்டுமே அவர் பேசினார். Lazarus, லாசருவே come out. வெளியே வா. Hallelujah. Hallelujah. If we have a faith, நமக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் he will always speak to us personally. கண்டிப்பாக தேவன் நாம் ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட முறையிலே பேச வல்லவராய் இருக்கிறார். No matter how bad our situation is, நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை, God always speak to us. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். In Genesis chapter 1 verses 11 and 12, ஆதியாகமம் 1வது அதிகாரம் வார்த்தைகள் வசனங்கள் 11-12. He was speaking to the seed, come on, go on, spread the vegetations and the plants in this earth. அவர் விதையை பார்த்து பேசினார், தாவரங்கள் இந்த பூமியிலே புல் பூண்டுகள் உண்டாகட்டும் என்பதாக. Oh, was that finished on the 3rd day itself? That was happened on 3rd day, but it is happening still. As and when we saw the seed, it is still producing the plants and fruits. அவர் அந்த 3வது நாளிலே அந்த உலகத்தை படைக்கும் போது அந்த தாவரங்கள் எல்லாத்தையும் புல் பூண்டுகள் எல்லாம் படைத்தார். நாம இப்பொழுதும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு ஹalleluya சொல்ல முடியுமா? Hallelujah. Because God's word, he is eternal, his word is eternal, his power and mighty is eternal. ஆண்டவருடைய வார்த்தை என்றும் மாறாதது, அவர் எப்பொழுதும் மாறாத தேவன், அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் அப்படிதான். Hallelujah. Hallelujah. Still the very same word he spoke on Genesis chapter 1 verses 11 and 12, the very same word is still vibrating in this earth. Because of that reason, still the earth is producing fruits, plants through the seeds. Amen. அவர் அந்த ஆதியாகமத்திலே அந்த 1ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்திலே அந்த தாவர புல் பூண்டுகளை உருவாக்கட்டும் என்று சொன்ன அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை, அவர் நித்திய தேவனாய் இருக்கிறபடினாலே இன்றும் அந்த வார்த்தை உலகத்திலே புல் பூண்டுகளை உருவாக்கி தாவரங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. Scripture says that God has magnified his word more than anything in his life. வேதாகமம் சொல்கிறது தேவன் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதாக. Hallelujah. Hallelujah. Because of that Jesus spoke, Lazarus come out. That's it. ஏனென்றால் இயேசுவானவர் பேசினதினாலே லாசருவே வெளியே வா என்று சொன்ன 3 வார்த்தைகளுக்கு ஒரு வல்லமை இருந்தது. Nothing is too late or nothing is too early for our Lord. ஆண்டவருக்கு எதுவுமே காலதாமதம் இல்லை, இல்ல அதிகமான சீக்கிரமும் இல்லை. He is same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவன். Because when his presence is there, there is no present tense, there is no past tense, there is no future tense.
ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குமானால் அதற்கு நிகழ்காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. அவர் எப்பொழுதும் he is the tense by himself. அவர் எல்லா காலத்திற்கும் அப்பாற்பட்ட தேவன். Hallelujah sir. Hallelujah. சத்தமா சொல்லலாமா? Hallelujah. He is beyond the time. அவர் காலத்துக்கும் மேலாக அப்பாற்பட்ட தேவன். Job 42:2 says like this. யோபு 42:2 விதமாக சொல்கிறது. Oh God, you can do everything whatever you want. Nothing can stop that. Hallelujah. ஆண்டவரே உம்மால் எல்லாம் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் நீர் இருக்கிற, எதுவுமே உம்மை நிறுத்த முடியாது என்பதாக. Hallelujah. Hallelujah. I humbly ask you, remove the stone of unbelief in your life, you will see the glory. Amen. உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான அவிசுவாசம் என்ற கல்லை நீக்கி போடுங்கள். நீங்கள் அதற்கு பிறகு ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில உணரக்கூடிய மக்களாக மாற முடியும். Your situation might be as stinking as Lazarus' body. ஒருவேளை உங்கள் சூழ்நிலை அந்த லாசருவின் அந்த கல்லறை 4 நாள் ஆன பிறகு நாறினது போல ஒருவேளை நாற்றம் வீசுவதாக கூட இருக்கலாம். But it doesn't matter at all when Jesus is there. அது ஒரு பெரிய காரியம் இல்லை. இயேசுவானவர் உங்களோட கூட இருப்பார் என்றார். When Jesus is in your life, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்விலே இருக்கும்போது, when Jesus is in our lives, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்விலே இருக்கும்போது everything is possible. எல்லாம் கூடும் அவராலே. Because in God everything is possible. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவார் எல்லாம் செய்யக்கூடும். Hallelujah. 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 Take the stone, remove the stone of unbelief in your lives. அந்த விசுவாசம் என்றதான கல்லை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட வேண்டும். When Jesus said come out, it needs to be come out. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே வாருங்கள் என்று சொன்னால் அது உடனே வெளியே வர வேண்டும். The third one is, மூன்றாவதாக, remove the sinful stone. பாவம் என்றதான கல்லை நாம் நீக்கி போட வேண்டும். After he said Lazarus come out, he commanded two things to the people who were around Lazarus. அவர் அந்த லாசருவின் கல்லறை பார்த்து அந்த 3 வார்த்தைகளை பேசின போது அங்கு கூடியிருந்த ஜனங்களை பார்த்து இயேசு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், remove the grave clothes. அந்த சீலையை, கல்லறையிலே சுற்றி வைக்கப்பட்டிருந்தான சீலையை அகற்றுங்கள் என்று, and let him go. அவனை போக விடுங்கள். Grave clothes represent the worldly bondages and the sinful natures. அந்த கல்லறையிலே சுற்றி வைத்ததான சீலை அது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய உலகபூர்வமான பாவத்தின் கட்டுகளினாலே கட்டப்பட்டுள்ள ஒரு நிலைமையை குறிக்கிறது. It represents the life of the old person. அது ஒரு வயதான ஒரு நபரின் ஒரு வாழ்க்கையை, old persons, நம்ம born again க்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உள்ள ஒரு நிலைமையை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. Some people have received the salvation. சிலர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க முடியும். But there is no change in their life. ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சில வேளைகளிலே. Their life is like a knife to so many people. அவர்களுடைய வாழ்க்கை சில வேளைகளிலே கத்தி போல காணப்படும் பிறருக்கு. They always cut themselves and cut others. அவர்கள் எப்பொழுதும் அவர்களை அறுப்பதும் இல்லாமல் மற்றவர்களையும் அறுப்பார்கள். Hallelujah. 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 There is no personality change at all. அவருடைய நடைமுறைகளிலே நடவடிக்கைகளிலே எந்த மாற்றத்தையும் நம்மால் காண முடியாது. I truly accept it is not an immediate thing. I truly accept that. கண்டிப்பாக நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். அது உடனடியாக நடக்கும் ஒரு காரிய மாற்றங்கள் உடனடியாக ஏற்படுவதில்லை. But there must be a significant amount of improvement should be seen in everyone's lives. ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பின்பதாக ஒரு அந்த வாழ்க்கையின் மாற்றத்தை குறித்ததான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அவர்கள் அந்த முயற்சியை எடுக்க வேண்டும், அந்த முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு. Why God said remove that grave clothes? ஏன் ஆண்டவர் அந்த இடத்திலே பேசினார் அந்த கல்லறையிலே சுத்தி வைக்கப்பட்ட சீலைகளை அகற்றுங்கள்? It represents the sinful nature. அது ஒரு பாவமான நிலையை குறிக்கிறது. And it represents the worldly bondages of the human man. உலகபூர்வமான பாவத்தின் கட்டுகளை அது குறிக்கிறது. If you, even after receiving the salvation, if you are walking with worldly bondages and the sinful natures, you will fall over and over. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட அந்த உலகபூர்வமான அந்த பாவத்திலும் சரி அந்த ஒரு பாவமான கட்டுகளிலும் நாம் நடக்க முற்படுவோம் என்றால் நாம் விழுந்து கொண்டே இருப்போம் அடிக்கடி. It will trip over your life, my dear brothers and sisters. அது நம் காலை சுற்றி நம்மை கீழே விழ செய்யும் அன்பான சகோதர சகோதரிகளே. So many people will live like that. அநேக ஆத்துமாக்கள் இந்த மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையிலே. Most of the times we say that, I am Rajan Robert, I am unique, I am born with this nature, so I am going to live with this. அநேக வேளைகளில் நாம் சொல்லுவோம் நான் இன்னார் என்று, நான் ராஜன் ராபர்ட் என்று நம்மளுடைய சொந்த பெயர்களை சொல்லிக்கொண்டு நான் இப்படிதான் இருப்பேன் என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம் உலகத்தில். I agree that statement to some extent. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் ஒரு எக்ஸ்டெண்ட். ஆனா once after you are born again, you are dead
to the old man. நீங்கள் ரட்சிக்கப்படும்போது அந்த பழைய பாவமான வாழ்க்கை மரித்துக் கொள்ள வேண்டியதா இருக்க வேண்டும். You are born in and through our Lord Jesus Christ. Now your nature should reflect only the Christ. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் இயேசு கிறிஸ்துவுக்குள் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் நாம். Hallelujah. Hallelujah. Oh, even after you are born again, you are doing the same thing as you did before your salvation. You are showing the same temperament, you are showing the same anger, you are showing the same bitterness, you are showing the same jealous, and everything is same. Why do we need Christ in our lives? நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் கூட நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே பாவமான நிலைமைகளும் கோபங்களும் ஒரு பிறரை மன்னிக்க முடியாத குணங்கள் கசப்பான தன்மைகள் நம் வாழ்க்கையில இருக்கும் என்றால் நமக்கு அந்த ரட்சிப்பு எதற்கு என்று நாம் இந்த இடத்திலே கேட்கலாம். Oh, that's every human being in this world are living like that. Why do we need Christ? உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் அப்படிதானே வாழ்கிறார்கள். நமக்கு எதற்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை தருகிறவர் என்று? Oh, we need Christ. Because of that we don't want that old grave clothes. நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நமக்கு தேவை. நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிகவும் தேவை. ஏனென்றால் நமக்கு அந்த பழைய பாவமான குணங்களோ மனித தன்மைகளோ நமக்கு தேவையில்லை. அதற்கு பிறகு God is giving the grace clothes to us. ஆண்டவர் அதற்கு ஈடாக நமக்கு அந்த கிருபையின் அந்த சீலைகளை கொடுக்கிறார். Hallelujah சொல்லலாம். Hallelujah. கரங்களை தட்டலாமா? Shall we? Hallelujah. Praise God. God is giving the grace clothes to us. Hallelujah. ஆண்டவர் இந்த வேளையில் நமக்கு கிருபையின் அந்த ஆடைகளை தர வல்லவராய் இருக்கிறார். Don't let your flesh act in your life all the time. நம்முடைய மனித குணங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளுக்கு முன்பதாக வெளிப்பட நாம் கொஞ்சம் தடுக்க வேண்டும். We need to let it go, all those things. நாம் அந்த தேவையில்லாத குணங்களும் நம்மளுடைய இருக்கும் காரியங்களும் நம்மை விட்டு அகல நாம் முயற்சி செய்ய வேண்டும். That is what Jesus says, remove the grave clothes and let it go, let him go. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொன்னால் அந்த கல்லறையில் வைக்கப்பட்ட சுற்றியுள்ள சீலைகளை அகற்றுங்கள் அவன் செல்லட்டும் என்று. So many people are still keeping the grave clothes even though if they don't wear those grave clothes. அநேக மக்கள் இன்னும் அந்த கல்லறையில் வைக்கப்பட்டதான சீலைகளை சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் அதை விருப்பப்பட்டு அணியாமல் இருந்தால் கூட. Hallelujah. Hallelujah. They always have their grave clothes because when the situation comes they would like to wear and do act like that old man. அவர்கள் அந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தார்களோ அப்படியே இருக்க விரும்புகிறார்கள். அதனாலே தான் அந்த கல்லறையில் சுற்றி வந்த துணிகள் பாவங்கள் எல்லாம் அவர்கள் வைத்துள்ளார்கள் அவர்களோடு. Hallelujah. 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 So many flesh things which can stop us walking freely in Christ. மனுஷிகமான அநேக நம்மளுடைய குணங்களும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் பாதையிலிருந்து நம்மளை விலக்கி செல்ல செய்யும். Hallelujah. Hallelujah. ஒரு சத்தமா இன்னொரு வாட்டி hallelujah. Hallelujah. Nothing should distract us, nothing should trip us from walking with Christ, my dear brothers and sisters. நம் எதுவுமே நம்மை நிறுத்துவதாக இருக்க கூடாது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடப்பதற்கு நாம் முற்படுவோம் என்றால். Do you know that it is not Christ who is attracting other people to Christ? It is only the Christian people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரை அறியாத புறஜாதிகளை கவருவதில்லை. அது நம் கிறிஸ்தவர்கள் மூலமாக அவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Most of the people why they are not attracting to Christ because they are not attracting to others. Attracting to us. உலகத்தில் இருக்கிறதான ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் புறஜாதிகள் இன்னும் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கவரப்படவில்லை என்றால் அவர்கள் நம்முடைய நடவடிக்கைகள் கவருவது போல இல்லை. அவர்கள் நம்மை பார்க்கும்போது because they are seeing okay you are doing the same thing, I am doing the same thing, you are doing that thing, I am doing the thing, you are not forgiving, I am not forgiving, you are jealous, I am jealous, what's the difference? அவர்கள் நம்மை பார்க்கும்போது நம்மிடம் எந்த மாற்றத்தையும் அவர்களால் கண்டுகொள்ள முடியாது. நாம் கிறிஸ்துவை நம்மால் பிரதிபலிக்க முடியாமல் இருக்கும் தருணத்திலே நாமும் மன்னிப்பதில்லை, அவர்களும் மன்னிக்கவில்லை. நாமும் பொறாமை கொள்கிறோம், அவர்களும் பொறாமை கொள்கிறோம். எந்த வித்தியாசத்தையும் அவர்கள் நம்மிலே நம் வாழ்க்கையில கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் not praying like Jesus can assure you that you are a Christian. இயேசுவானவர் ஜெபித்தது போல நாம் ஜெபிப்பதனாலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை நினைக்க முடியாது. Not because someone is preaching like Christ, just because of that you cannot assure them they are a Christian. இயேசு கிறிஸ்துவை போல பிரசங்கிப்பினால் மாத்திரம் மட்டும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட முடியாது. We need to live like Christ. நாம் இயேசுவை போல வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவை பிரதிபலிக்க முடியும். Hallelujah. 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 We need to live like Christ. நாம் இயேசுவை போல வாழ வேண்டும். We are called to become like Christ.
நாம் இயேசுவை போல மாறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். Amen. ஆமென். We need to bear fruit in all the situations. நான் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும். Hallelujah. Hallelujah. Don't blame the situations. எப்பொழுதும் அந்த சூழ்நிலைகளை காரணம் காட்டவே கூடாது. நாம் I firmly believe that the world is looking for a Christianity which is so genuine. கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன் உலகம் கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரு உண்மையான ஒரு மதம் ஒரு மார்க்கம் என்பதாக. If you say that I am a good person, I will not believe it. நீங்கள் ஒருவேளை நான் நல்லவன் என்று சொல்வீர்களானால் அதை நான் நம்ப மாட்டேன். Only if my family member says that, I will agree to some extent. ஒருவேளை என் குடும்பத்தினர் அதை பற்றி சொல்வார்கள் என்றால் நான் அதை ஒரு பகுதிக்கு நான் ஒற்றுக்கொள்ள முடியும். My wife. என்னுடைய மனைவி. If you are a wife, your husband should say that. நீங்கள் உங்கள் மனைவியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் கணவன் உங்களை பார்த்தது சொல்ல வேண்டும். If your boys or your girls, you should say that, oh, okay, my parents are wonderful Christians. உங்கள் பிள்ளைகள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் என்னுடைய பெற்றோர்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் என்பதாக. In the last days, இந்த கடைசி நாட்களிலே there is a big amount of deceiving spirit is acting upon Christian. இந்த கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற ஒரு ஆவியானது கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Don't be deceived, my dear brothers and sisters. வஞ்சிக்கப்பட்டு விடாமல் இருக்கிறதுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். It doesn't matter to me whether I am preaching rightly or wrongly, as long as I am saying the word of God in a right note. அது எனக்கு கவலை இல்லை. நான் ஒருவேளை சரியாக பிரசங்கிக்கிறேனா இல்லையா என்பது குறித்து வேதாகமத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருந்தால் நான் அதை பிரசங்கிக்கிறேன். That is it. அது மாத்திரம்தான். But God is more concerned about my personal life and my personal changes. ஆண்டவர் நம்முடைய சொந்த மாற்றங்களையும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நாம் எடுக்கும் முன்னேற்றத்தையும் குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Are you walking freely in Christ? My basic question is, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு முழு மனதாக அன்போடு ஆசையோடு நடக்கிறீர்களா? If your family said no, more or less we are living like a hypocrite life. ஒருவேளை உங்கள் குடும்பம் நீங்கள் உண்மையான கிறிஸ்துவை பிரதிபிக்கவில்லை என்று சொன்னார்கள் என்றால் நீங்கள் ஒரு மாயக்காரர்களைப் போல வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்போம். Hallelujah. Amen. We need to remove that kind of stones. நாம் அந்த ஒரு மாய்மாலமான வாழ்க்கை என்கிறதான கல்லை எடுத்து போட வேண்டும். God will help us. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். Because he himself commanded, Jesus commanded, loosen him, remove the clothes and let him go. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் அவர் தான் அந்த சீலையை அந்த பாவமான சீலையை அகற்ற சொன்னார். கல்லறையிலே அவனை நடக்க சொன்னார். The word of God will set you free. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை விடுதலை செய்யும். Hallelujah. சொல்லலாமா? Hallelujah. The word of God will sanctify us. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சுத்திகரிக்கும். The word of God will change us. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை மாற்றும். The word of God will reflect Christ in our lives to other people. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு பிரதிபலிக்க செய்யும். Hallelujah. Hallelujah. My dear brothers and sisters, என் அன்பான சகோதரிகளே, this is the time to take off. இதுதான் அடுத்த படிக்கு நாம் செல்ல வேண்டிய நேரம். You cannot take off with too much of weight in your lives. நீங்கள் ஒரு நாளும் அடுத்த படிக்கு செல்ல முடியாது. உங்களுடைய அதிகமான சுமை உங்களோடு இருக்கும் என்றால். Hebrew chapter 12 verses 1 and 2, please note that. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் குறித்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. Lay aside the too much of weight in your lives and remove the sinful nature in your lives and walk with the author and finisher of the faith of our Lord Jesus. அதிக சுமையோடு அதிக பாவத்தின் சுமைகளோடு நாம் இருப்போம் என்றால் நம்மால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்க முடியாது. Hallelujah. Hallelujah. We need to take off few things in order to take off to heaven. நாம் சில காரியங்களை நம் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை பாவங்களை நாம் அகற்றி போட வேண்டும். நாம் அடுத்தபடி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு செல்வதற்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. Hallelujah. 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 We need to take off the few unwanted, most of the unwanted, ugly and the sinful things in order to take off to the heavenly nature. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் தேவையில்லாத குணங்களையும் பாவங்களையும் நாம் விலக்கி போட வேண்டும். ஒரு பரலோகத்தின் மேன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு. We need to remove the stones. நாம் அந்த கற்களை விலக்கி போட வேண்டும். God will not remove the stones in our lives. ஆண்டவர் அந்த தடை கற்களை அவர் மாற்றி போட மாட்டார். Are we ready to remove the stone? நாம் அந்த கற்களை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறோமா இந்த வேளையிலே? He will guide us all the time. ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். God will identify what is the stumbling
stumbling block? What is the stone, gravestone in our lives and in other lives? ஆண்டவர் நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை கண்டுகொள்வதற்கு நமக்கு உதவி செய்வார். எது நம்முடைய வாழ்க்கையிலே தடைக்கற்களாக மாறி எது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களிலே நாம் இருக்கிறோம், அவரோடு இணைந்து செயல்பட முடியாமல் என்பதை அவர் நமக்கு இனம் கொண்டு கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். Take off the stone then. நாம் தான் அந்த கல்லை எடுத்து போட வேண்டும். Take off the stone with fullest faith. அந்த கல்லை எடுத்து போடும்போது முழு விசுவாசத்தோடு தேவனை நம்பி நாம் அதை அகற்ற வேண்டும். Then we will see the glory of God. அதற்கு பிறகுதான் நாம் ஆண்டவருடைய மகிமையை நாம் கண்டுகொள்ள முடியும். When we act, when we remove the stone, then God will speak out. எப்பொழுது நாம் அந்த தடைக்கற்களை அகற்றி போடுகிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவார். Then the word of God started to operate. Go and remove the grave clothes, loosen him and let him go. அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேச ஆரம்பிக்கும். அந்த சுற்றியுள்ள அந்த கல்லறையின் சீலைகளை அகற்றி போடு, அதற்கு பிறகு நாம் நடக்க வேண்டும் என்பதாக. We need to remove the stones, my dear brothers. நாம் தான் நம் கற்களை தடைக்கற்களை அகற்றி போட வேண்டும். God only speak out in some situations. ஆண்டவர் சில காரியங்களிலே சில சூழ்நிலைகளிலே நம்மோடு பேசுவார். God cannot do what man can do to himself. ஆண்டவரால் செய்ய முடியாது, மனிதனால் எது செய்ய முடியுமோ. Hallelujah. Hallelujah. God will not do the things if a man can do the same thing. மனிதனால் ஒரு லகுவான காரியங்கள் செய்ய முடியும் என்றால் அது ஆண்டவர் செய்வதற்கு அவசியம் இல்லை. Hallelujah. Hallelujah. Beautiful translation. Hallelujah. Hallelujah. Amen. God will only do the things which man cannot do. ஆண்டவர் நம் மனிதனால் செய்ய முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவரால் எளிதாக செய்ய முடியும். Remove your stumbling stone. உங்கள் தடைக்கற்களை எல்லாம் நாம் இந்த வேளையிலே அகற்றி போட. Remove the stone of unbelief in your life. அவிசுவாசமான கற்களை எல்லாம் நாம் அகற்ற வேண்டும். Remove the stone of bondages, worldly bondages and sinful things in your life. ஒரு பாவமான அந்த ஒரு கட்டுகளை எல்லாம் உலகபூர்வமான கட்டுகளை எல்லாம் நாம் அகற்றி போட வேண்டும். Hallelujah. Hallelujah. Ready to take off. அடுத்த படிக்கு போக ஆயத்தப்படுங்கள். Take off the few things and take off to the heavenly nature. எதை எடுத்து போட வேண்டுமோ அதை எடுத்து போட்டுவிட்டு பரலோகத்தின் வாழ்க்கையை நோக்கி நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். God will bless us more and more in coming days. ஆண்டவர் நாம் வரும் காலங்களிலே நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Are you ready to remove the stones now? நீங்கள் இந்த வேளையிலே உங்கள் தடைக்கற்களை எடுத்து போட ஆயத்தமா இருக்கிறீர்களா? Hallelujah. Hallelujah. Shall we all stand up and pray now? யாவரும் எழும்பி ஜெபிப்போம் இந்த வேளையிலே. Amen. 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 Thank you, Heavenly Father, for this wonderful time, my Father. We completely believe in your presence. We completely believe that you have spoken to us, my Father. Thank you, Lord. There are so many stumbling blocks which appears like a stone. Because of that, we cannot walk freely. We couldn't hear your voice, my Lord. If any people who gather here in the same situation, Lord, I pray, let your voice may come out. Let your command may be heard in their ears, my Father. Give us the courage, help us in our faith life so that we can remove all the unwanted stones in our lives. We want to walk freely, my Lord Jesus Christ, with you. Holy Spirit, as the scripture says, 2 Corinthians chapter 3, verses 17, Jesus Christ is the Holy Spirit. Wherever the Holy Spirit is, there is a deliverance. Hallelujah. John chapter 8 verses 32 to 36 says that you are the word of God, Jesus. Your word will set us free in any situations. Hallelujah. I pray, Lord, let your word may set us free. Let our relatives may come to your glorious presence. Let them come to see your light. Let us identify the stones in their lives and help us to remove that stone. And also help us to remove the stone of unbelief in our life, my Lord. We would like to see your glory. We would like to see your blessings more and more. Nothing should separate us and you from the heavenly blessings, my Father. I pray for the wonderful sisters and brothers and the small kids, Lord. We would like to hear in whatever the stinking situations, if anyone is sitting here, my Lord, I
rehearse the same word. I rhetoric the same word again, my Lord. Lazarus, come out in the same way, in the same belief. My Lord Jesus, I speak out. I speak out. Let all their situations may come out in the name of my Lord Jesus Christ. Let all the darkness, let all the obstacles, let all the hindrances, everything is removed in the name of my Lord Jesus Christ. Let them come out in flying colors like Lazarus. Lord, bless each and everyone. Let your Shekinah glory be manifest upon each and everyone's lives, my Lord. I believe that you have spoken to us. Holy Spirit, we don't want to be too weighted. We don't want to live with the grave clothes, Lord. Incense them with fire in the name of our Lord Jesus Christ, so that we cannot even see the grave clothes again. Lord, fill us through your Holy Spirit. Anoint us with the spirit of fire. Lord, we burn out all the old grave clothes in the name of our Lord Jesus Christ right now. We want to walk freely. We want to live freely for you, my Lord. Bless us and anoint us. Comfort us and guide us, my Lord. We are your people. We are your chosen generation. You never left Abraham in sunken. You never left him isolated. When he was in desperate situation, you spoke to him. Don't be afraid, Abraham. I am your shield and exceedingly great reward. I give this as a promise to my dear brothers and sisters. Remove the stones. God will be your shield and exceedingly great reward. Remember your covenant, my dear Heavenly Father. Remember the treat. Remember the covenant that you have made in and through our Lord Jesus Christ for the sake of our Christian lives. Lord, let the light of the shining star of our Lord Jesus Christ may fall upon us more and more from now on. Don't let us to take lightly about our Christian lives. Give us the piousness like Pentecost, my Father, Heavenly Father. Give us the piousness like a Caleb, my Father. Give us the piousness. Give us the God fear like Daniel, Shadrach, Abednego, and Meshach, my dear Heavenly Father. We need the spirit of fire. We need the spirit of Holy Spirit fire in our lives. At this moment, we burn out all the grave clothes. We are not casting the grave clothes. We are removing and burning it out in the name of our Lord Jesus Christ. From now on, make us to bear fruit for Christ. Let the people who ever see us, let them come to Christ. Let the people who ever see us, let them be blessed through us in the name of our Lord Jesus Christ, like Abraham. Lord, I bless the congregation, my Lord. I bless this wonderful congregation. We are the chosen generation. Bless us. Let your glory may be manifested upon our lives. Let there be no single day should pass by without hearing your voice, my Lord. Let there be none of us again should pass by without your glorious presence in our lives. Let there be no dawn and dusk. Let there should be no dawn and dusk without your presence in our lives. Be with us all the time. My Lord Jesus, be with us all the time. Guide us to see the glory all the time. Through us, through every one of us, let this world, let the South Coast and the UK may see the glory of Christ in them. In Jesus' name we pray.